நோவக் ஜோகோவிச்ன்றவரை நம்ம எல்லாருக்குமே தெரியும். வேர்ல்ட் ஃபேமஸ் டென்னிஸ் பிளேயர். அவர் எழுதின புக்கான சர்வ் டு டவுன்ல அவர் ஒன்று சொல்லியிருக்காரு. 2012 நடந்த ஆஸ்திரேலியன் ஓபன் டென்னிஸ் மேட்ச்ல அவருக்கும் நடாலுக்கும் ஃபைனல் மேட்ச் நடக்குது. அந்த ஃபைனல் மேட்ச் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் 33 நிமிஷம் நடந்துச்சு. அவ்வளோ பெரிய மேட்ச்ல அவர் டயர்டே ஆகாம அவ்வளோ ஃபிட்னஸா விளாண்டுட்டு இருந்தாரு. அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர்கிட்ட எல்லாருமே கேட்டது ஒரே கேள்விதான், உங்களால எப்படி இவ்வளவு ஃபிட்னஸா இந்த வயசுல இருக்க முடியுது, அதுவும் இந்த மேட்சை எப்படி கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? 2008 இருந்து நான் சாக்லேட் சாப்பிட்றதே விட்டுட்டேன். எதனாலனா சாக்லேட் என் ஃபிட்னஸ் ரொம்ப கம்மி பண்ணுச்சு அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவருக்கு சாக்லேட்னா ரொம்பவே பிடிக்கும். கிட்டத்தட்ட 5 வருஷமா 2008 இருந்து 2012 வரைக்கும் இந்த மேட்சுக்காகவும் தன்னோட ஃபிட்னஸ்க்காகவும் அவருக்கு பிடிச்ச சாக்லேட் சாப்பிட்றதே அவர் நிறுத்தினாரு. அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரோட கோச் சொல்றாரு, அதான் மேட்ச் முடிஞ்சே சக்சஸ்ஃபுல்லா நீ ஜெயிச்சிட்டேல, உனக்கு பிடிச்ச சாக்லேட்டை நீ சாப்பிடு அப்படின்னு சொல்றாரு. இதுவே நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? ஒரு பெரிய சைஸ் டேரி மில்க் வாங்கிட்டு அப்பாடா நம்ம நினைச்ச மாதிரி ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு சந்தோஷமா இருந்திருப்போம். ஆனா அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? ஒரு பெரிய சாக்லேட் வாங்கி அதுல கார்னர் பீஸை உடைச்சு அதுல ஒரு பீஸ் எடுத்து ஜஸ்ட் நாக்கில் வச்சு டேஸ்ட் பார்த்தாரு. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கிரேட்னஸ் கம்ஸ் வித் செல்ஃப் டிசிப்ளின். அவர் நினைச்சிருந்தா சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு அப்படியே இருந்திருக்கலாம். நம்ம தான் வேர்ல்டு நம்பர் 1 இருக்கோம், நம்மளால கண்டிப்பா எல்லா மேட்ச்லயும் ஜெயிக்க முடியும், விளாண்டுருக்க முடியும், ஃபிட்னஸ் இருந்திருக்க முடியும் நினைச்சிருக்கலாம். ஆனா அவர் பண்ண அந்த ஒரு சாக்ரிஃபைஸ், தனக்கு பிடிச்ச சாக்லேட்டை சாப்பிட்றதை நிறுத்தி அதன் மூலியமா நம்ம ஃபிட்னஸ் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சு அந்த செல்ஃப் டிசிப்ளினை கடைசி வரைக்கும் அவர் கொண்டு போனாரு. ஸோ நம்ம எந்த ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, இல்லை எந்த ஒரு விஷயத்தை கையில் எடுக்க போறோம்னு நினைச்சாலும் சரி, நம்மளுக்குள்ள கண்டிப்பா செல்ஃப் டிசிப்ளின் வேணும். அதுதான் நம்மளை அடுத்தடுத்த லெவலுக்கு நம்மளை கொண்டு போகும்.